கைஸ் இந்த வீடியோவில் நம்ம xiaomi 11T Pro அண்ட் OnePlus 9RT இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு xiaomi 11T Pro நமக்கு January 19, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus 9RT January 14, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் xiaomi 11T Pro நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass victus ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் என்ன மெட்டீரியல்னு சொல்லிட்டு இன்னும் கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. சப்போஸ் கிடைக்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. 8.8 mm திக்னஸ் உடையும் 204 grams weight உடையும் வருது. அண்ட் OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரீமியமான பில் கிடைக்குது. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 8.3 mm திக்னஸ் அண்ட் 189.5 grams வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. 8.3 mm திக்னஸ் அண்ட் 198.5 grams வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஓகே, பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். xiaomi 11T Proல நமக்கு இங்கே 6.67 inches Full HD Plus AMOLed டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 கொடுத்துருக்காங்க. அண்ட் OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் இங்கே 6.62 inches Full HD Plus AMOLed டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இங்கே 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேக்கு ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். xiaomi 11T Proல கேமரான்னு வரும்போது 108 MP ட்ரிபிள் கேமராஸ் எடுத்துறாங்க. 108 MP பிரைமரி கேமரா, 8 MP இடங்கள் அண்ட் 5 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. ஏ சைடில் 108 MP கேமரா கொடுத்துருக்கிறதால நமக்கு 8K வீடியோ அங்கே சப்போர்ட் இருக்குது. 8K 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் இங்கே 50 MP ட்ரிபிள் கேமராஸ் எடுத்துறாங்க. 50 MP பிரைமரி கேமரா, இதில் OASம் இருக்குது. அண்ட் 16 MP வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ சென்சரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 1080p 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 60 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். OAS இருக்கிறதால வீடியோகிராஃபிக்கு இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு Mi 11T Pro பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு OAS முக்கியம்னா நீங்கள் OnePlus சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 108 MP கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் xiaomi 11T Pro சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா இங்கே ரெண்டு மொபைலுக்குமே நான் ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலுமே நமக்கு Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 660 இருக்குது. இந்த ப்ராசஸர் பற்றி நம்ம அவ்வளோ பேச தேவையில்ல. பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஹெவி கேம்ஸை கூட நமக்கு ஈஸியாக ப்ளே பண்ணிட முடியும். அண்ட் டே டு டே பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸும் ரெண்டு மொபைலுமே இல்லாத மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். ஸோ ப்ராசஸர் ரெண்டு மொபைலுக்குமே நான் ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் அதிகமாக பார்க்க முடியாது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங்குமே 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus 9RT பொறுத்த வரைக்கும் இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி வைஸும் சரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸும் சரி, Mi 11T Pro தான் வின் பண்ணுது. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மொபைலுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. IR பிளாஸ்டர் நமக்கு xiaomi 11T Proல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். OnePlus 9RTயோட 8/128GB வேரியன்ட் 43000 ரூபாய்க்கும், xiaomi 11T Proவோட 8/128GB வேரியன்ட் 40000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரெண்டு மொபைல் ஏதாவது ஒரு மொபைல் வாங்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் எந்த மொபைல் வாங்குவீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.